என்ன என் வயலின் வெக்கப்படுது? வாசிக்கிறது வயலின் இல்ல, வயிறு. வயலினுக்கு எதிரா வயிறு? ஆனா பாபிக்கு வயிறு இருக்கு, அங்க பார். ஐம் சாரி தபலா மேடம், மன்னிச்சிடுங்க என்ன. என்னடா வந்தறத கலட்டா பண்ணிட்டு? முதலாளி சொல்லிருக்காருல, டியூட்டி ஃபர்ஸ்ட், லூட்டி நெக்ஸ்ட். இவன் போட்ல கூட வந்த வேலை. ஆமாப்பா. ஏய், வாட் ஹேப்பன்? கிட்டார் வச்சிட்டான். இந்த பொண்ணை எங்க பார்த்தது எனக்கு ஒண்ணும் புரியலடா. ப்ளீஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணுடா. டேய் அடங்குடா. அடங்கிட்டா. சாரிங்க. இவள பார்த்ததோ எனக்கு கால ஓடல, கையும் ஓடல. அதான் வீணை ஓடிச்சிட்டேன். பரவாயில்ல, இனிமே எல்லாம் தெரிஞ்சே ஓடிங்க. எஸ், இது பாருங்க, நாங்க கலந்துக்க போறது சவுத் இந்தியா மியூசிக் காம்படிஷன். அதுக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு தான் எங்க பிரின்சிபல் கிட்ட கேட்டிருந்தோம். ஆனா இந்த பழசைய ரிப்பேர் பண்ணி எங்க தலையில கட்ட பாக்குறாங்க. இத வச்சுட்டு நாங்க எப்படி வின் பண்ண முடியும்? எங்களுக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னா நீங்க இத ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, அது பாக்குங்க. இப்பவே உடைக்கிறேன். ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லிட்டானுக்காக இவ்வளவு எமோஷனல் ஆயிடுறதா? நீ பாட்டு உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு உடைச்சிட்டேன்னு வை. புதுசு வாங்கிடுவாங்க. புதுசு வாங்கினா என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு அலையை போட்டு தேயும் தேய்ப்பாளுங்க. நீ இந்த பக்கமே வர முடியாது. சாரிங்க. இதெல்லாம் நான் ரிப்பேர் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா அப்பதான் நான் இங்க அடிக்கடி வர முடியும். ஹலோ, நான் இவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ணியும் ரிப்பேர் பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாதை வேலை. ஹலோ, ஓல்டு ஒரு நாள் யூஸ் ஆகாது மேன். எங்க உங்களுக்கு பழசுனா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இங்க பாருங்க, ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்னா மெனக்கெட்டு நம்ம டியூன் பண்ணிட்டு இருக்கணுங்க. அதே பழசுனா ஏற்கனவே டியூன் ஆகி வாசிக்க ஈஸியா இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகரீங்களா? நான் உள்ள போறான் பாத்தியா? இங்க பாருங்க, இப்போ ஒரு புது செருப்பு வாங்கணும்னா அது கிடைக்கும். அதே ஒரு பழைய செருப்புனா கிடைக்காம ஸ்மூத்தா இருக்குங்க. ஓல்ட் இஸ் கோல்டுங்க. பழசு பழசுன்னு ரொம்ப சாதாரணமா பாத்தீங்களே. பழசோட பெருமையை பத்தி எப்படி சொன்னார்னு கேட்டேன். Come on girls. என் கண்ணன், உங்களுக்கு பழசுனா ரொம்ப பிடிக்குமா? அட என்ன இப்படி கேக்குறீங்க? அவன் இன்னைக்கு பேப்பரை நாளைக்கு தான் படிப்பான். அவன் ஒரு பழமை விரும்பி. ஏங்க, நீங்க ஒரு அதிசய பிறவி, ஒரு அற்புதமான பிறவி. தேங்க்ஸ். உங்க ரசனைக்கு நான் ரசிகை ஆயிட்டேன். எத்தனையோ நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கீங்க. மேடம், ஐ மீன் ரிப்பேர் பண்றதுக்கு. போற போக்க பார்த்தா கண்ணே ஆன்டி ஹீரோ ஆயிடும் போல இருக்கே. இசைதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன திசை திருப்பிட்டீங்களே கண்ணா. பாய்ஸ், கடவுள் பெரிய விளையாட்டுக்காரன் இல்ல? மீராக்கா, நீங்க கண்ணனுக்காக காத்துட்டு இருந்தீங்க, கடைசி வரைக்கும் வரல.